துலாம் ராசி சுக்கிரன்னு ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. இதனாலேயே இயல்பிலேயே முக வசீகரம் கொண்டவங்களா, எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்களா, கலை திறமைகள் அதிகம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கு பார்க்க தெரியாது. எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சிருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க. பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக இருந்தாலுமே எல்லாருமே மதித்து நடக்கக்கூடிய தன்மை, மற்றவங்க உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மை, ஆசைக்கு யதார்த்தத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்க நினைக்கிறதையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். கெட்டது எது நல்லது எதுன்னு தரம் பிரித்து நடந்து கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். தெய்வ பக்தி நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது, வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலா ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால, இது ஆட்சி வீடாக இருக்கிறதால குடும்பம் பெரும்பாலும் வசதி படைச்ச வாய்ப்பு உங்களால் கொண்டு வர முடியும். துளாராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல தோற்றப்பொழிவோடு மற்றவங்கள கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மையோடு தான் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மேன்மை உண்டுன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே வீட்டில் லட்சுமி குபேரரோட படத்தை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யணும். கொஞ்சமாக கல்கண்டு நெய்வேத்தி வச்சு தூபம் கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரத்தை உங்களால் முடிஞ்சால் 108 முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நவகிரக சன்னத்தில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு சர்க்கரை கற்கண்டு மாதிரி நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது சுக்கிர பகவானுடைய தலைமை இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு போங்க. ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சுக்கிர பகவானால் நல்ல மாற்றங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் காசு வசதி படைச்சவங்களா இருந்தால் வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை இனிப்பு தானம் வழங்குறது நல்லது. பசுமாடு நாய்களுக்கு குரங்குகளுக்கு பறவைகளுக்கு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு உணவு வழங்குறதால சுக்கிர பகவானுடைய கருணுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த தோஷமாக இருந்தாலும் சுக்கிர தோஷம் இருந்தால் கூட நீங்கள் கூட வாய்ப்பு இருந்திருக்குது. உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் உங்கள் வீட்டு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி மற்ற பெண்களையாக இருந்தாலும் சரி திட்டுறதையோ அடிக்கிறதையோ அவமானம் செய்யறதையோ தவிர்த்துட்டா சுக்கரனோட அருள் லட்சுமி தேவியோட அருட்கடாட்சங்கிறது உங்களுக்கு கிடைச்சி நல்ல பொருளாதார வளங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகள் பசும்பாலை தானம் அடிச்சுட்டு வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க துவங்குன்னே சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையாக இருந்ததோ அது எல்லாமே நீங்கும். ரொம்ப முக்கியமான நேரத்தில் எவ்வளோதான் காசு பணம் வர மாதிரி இருந்தாலுமே குறுக்கு வழியில் மட்டும் போகாதீங்க, யோசித்து செயல்பட பாருங்கள். காரியத்தடைன்னு எடுத்துக்கிட்டால் எதுவுமே இல்லை. குழப்பத்தோடு நீங்கள் செய்கிற காரியம் கூட இந்த நேரம் கண்டிப்பாக வெற்றி தரும். அதற்கு காரணம் நீங்கள் செஞ்ச புண்ணியன்னு சொல்லலாம். மனசை மட்டும் நேர்வழியில் செலுத்த பாருங்கள். நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்களை இந்த நேரத்தில் ஒரு கெட்ட வழிகளுக்கு தான் வழி நடத்த பார்ப்பாங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்க பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி போய் மட்டும் பேசாதீங்க. நேர்மையாக எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்தி குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தினமுமே காலையில் வழிபாடு செய்கிறது நல்லது. வீட்டில் 2 நேரமும் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ஏன்னா தீப ஜோதியில் பொறுத்த வரைக்குமே உங்கள் குலதெய்வம் இறங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தீப ஜோதி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எந்த யோசனையாக இருந்தாலும் கொஞ்சம் புத்திங்கிறது தாறுமாறாக தான் யோசிக்கும், தடுமாறும். அதனால் திட்டமிட்டு பொறுமையாக செயல்பட பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. ராசிநாதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உச்சமடைந்து இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விதத்தில் நன்மை தான்.
இன்னொரு விதத்தில் சின்ன சின்ன சங்கடம் வரதான் செய்யும், கவனமாக இருந்துக்கணும். ராகுவோட இணைஞ்சு ராசிநாதன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எதிர்பாராத கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது, கவனமாக இருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் கருத்து சொல்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆனால் குருவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தோதாக தான் அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால நல்ல மாற்றம் தான். குடும்ப உறவுகளை அமைதியாக வழி நடத்துவீங்க. நல்ல மாற்றம் குடும்ப நிலையில். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் இது நல்ல நேரம். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மற்றபடி பொருளாதார உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல எந்த தடையுமே இல்லை, சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்குது. அதே சமயம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்கள் வகையில் பிரச்சனை வரலாம், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் இருக்காது, சகோதர உறவு வகையில் மனசில் அமைதி இல்லாமல் தான் இருப்பீங்க. அதனால் எந்த இடத்துலையுமே கோபமான வார்த்தையை வெளிப்படுத்துறது வேண்டாம். வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் ரொம்பவுமே பேச்சில் கவனமாக இருக்க பாருங்கள். வாதி பிரதிவாதம் இது எல்லாமே செய்கிறது வேண்டாம். முடிஞ்சால் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ நாட்களில் விரதம் இருக்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தீபம் அடிக்கடி நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் திருமண முயற்சி வரன்னு அமையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே விவாக சம்மந்தப்பட்ட முயற்சிகளை கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் ஒத்தி போடுறது தான் நல்லது. அப்படியே நீங்கள் வரனை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு ஒரு நல்ல வரனை தேர்ந்தெடுக்க பாருங்கள். குழந்தைகளோட கல்வி பற்றின கவலை ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப நாளாவே மனசில் இருக்குது. நெருங்கிய உறவினர்களுடைய ஒற்றுமையும் இந்த நேரத்தில் இல்லை. மறைமுக பேச்சுக்களும் ஏச்சுக்களாலையும் தான் மனசை ஏகப்பட்ட வருத்தம் வேதனை உங்கள் மனசில் இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லாமே விட்டு தள்ளுங்க. கடைசி வரைக்குமே துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உதவிக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க, ஓடி உதவி செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு உதவி கிடைக்காது. இதுதான் உண்மை. கடைசி வரைக்கும் உங்கள் சொந்த உழைப்பு மட்டும்தான் கடைசி வரைக்குமே வரும். அதனால் மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகணும்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலைச்சுமே பொறுப்புங்கிறது உங்கள் சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். ஆனாலுமே சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். வேலை ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மறைமுக பேச்சுக்கள் வேலையிலையும் அதிகமாக தான் இருக்கும். மனசில் வேதனை ஏற்படுத்தான் செய்யும். தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே ராகுவோட நிலை உங்களுக்கு முன்னேற்ற சிறப்பாக இருக்குது. சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொழில் வியாபாரம் செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் தான். உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய நேரம். விலையை பொறுத்த வரைக்குமே அனுகூலமாக தான் இருக்கும். புதுசாக விற்பனை நிலைகள் திறப்பறதுக்கு ஏற்ற மாதம் தான். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களோட கூட்டு ஒப்பந்தம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சின்ன முதலீடு கூட நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க. சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கைங்கிறது சரியான சமயத்தில் அமைஞ்சிருக்கிறதால சின்ன முதலீட்டில் கூட நீங்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பல நன்மை உங்களுக்கு காத்திருக்குது. கட்சியில் ஆதரவு பிறகும் செல்வாக்கு மிக்கவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால அவங்க மூலமாகவே முன்னேற்றம் உறுதினே சொல்லலாம். கட்சி மாற்றம் மாதிரியான விஷயம் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அடிப்படையில் நல்ல மாற்றம் நிகழக்கூடிய மாதமாக தான் இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு தொடங்குன்னு சொல்லலாம். கல்வி நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சுப பலம் பெற்றிருக்கிறதால நல்ல முன்னேற்றம். உறுதியோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் ஈடுபட்டீங்கன்னா, பாடங்களில் ஆர்வத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடிய ஒரு பயணம், கல்வி சம்மந்தப்பட்ட பயணம் எல்லாமே சிறப்பாக அமையும். கடன் உதவி கல்வி ரீதியாக எதிர்பார்த்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வயல்களில் கொஞ்சம் உழைப்பு கடினமாக தான் இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை. கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம். விவசாய பணிக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அண்டை நிலத்தாரோட சுமூகமான உறவு இந்த நேரம் இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் குருவோட நிலை பொறுத்த வரைக்குமே பணம் பல வழிகளும் விரைவாகும். வீட்டில் பொருட்களை பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். நீங்களே ஆபரணங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது நல்லது. வெளியே போகும்போது இந்த விலை உயர்ந்த நகைகளை அணிஞ்சிட்டு போக வேண்டாம். இரவு நேரங்களில் வீடு திரும்புறப்பையும் பெண்கள் தனியாக பயணம் செய்ய வேண்டாம். எந்த தருணமாக இருந்தாலும் எப்போதுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுறது நல்லது. முன்கூட்டியே நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம். இரவு நேர பயணத்தை முக்கியமாக தவிர்த்துக்கிறது நல்லது. வியாழக்கிழமையான மாலை நேரங்களில் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்ற பாருங்கள். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, 1-2 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து இந்த நேரம் ரொம்ப சிறந்த பரிகாரம். ஒவ்வொரு துளி நெய்யும் நல்லெண்ணெய்க்கு இருக்கக்கூடிய சக்திங்கிறது மகத்தானது. அதனால் தீப வழிபாடு செய்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரம். ராசியோட நிலைமை, சுக்கிரனோட நிலைமை பொறுத்த வரைக்குமே உச்சம் பெற்று இருக்கிறதால இந்த நேரங்களுக்கு சுபிச்சம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் சிறப்பாக இருக்குது. நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கவனமாக இருங்க.
அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் சரி, குறுக்கு சிந்தனையை தவிர்த்துக்கிட்டாலே போதும், நல்ல மாற்றம் உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனை தலை தூக்குனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடை பொறுத்த வரைக்குமே ரெட்டிப்பு லாபம், தனவரவு தாராளமாக அமைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.